ஹாய் நண்பர்களுக்கு வணக்கம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் உங்களை அந்த கோர்ஸ்க்கு வெல்கம் பண்ணுறேன். இந்த கோர்ஸ் நம்ம வேர்ட்ப்ரெஸ் யூஸ் பண்ணி, அதாவது வெறும் ட்ராக் அண்ட் ட்ராப் பண்ணியே நம்ம ஒரு வெப்சைட்டை க்ரியேட் பண்ண போகிறோம். கொஞ்சோண்டு பேசிக் நாலேஜ் ஆஃப் கம்ப்யூட்டர்ஸும் கொஞ்சம் இங்கிலீஷ் நாலேஜும் இருந்தால் போதும். நம்ம ரொம்ப பேசிக்கான நாலேஜ் இருந்தால் போதும். நம்ம வந்து இந்த வெப்சைட்டை ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக இந்த கோர்ஸ் பண்ணலாம். நீங்கள் வெப்சைட்டு ரொம்ப ஈஸியாக பண்ணலாம் வெறும் ட்ராக் அண்ட் ட்ராப் வச்சுட்டு. ஸோ இந்த கோர்ஸ் முடியும் பொழுது அப்போ காட்டுறேன் பாருங்கள். இப்போ வந்து நம்ம இந்த கோர்ஸ் பண்ணிக்கிட்டே நம்ம இந்த கோர்ஸில் இந்த வெப்சைட்டை தான் நம்ம க்ரியேட் பண்ணணும். ஸோ பாருங்கள், இந்த வெப்சைட்டை பாருங்கள். ஸோ இதுதான் நம்ம க்ரியேட் பண்ண வெப்சைட். இது வந்து பர்சனலைஸ்டு கிஃப்ட் ஐட்டத்துக்காக க்ரியேட் பண்ணது. பர்சனலைஸ்டு மொபைல் கவர், பர்சனலைஸ்டு மக்கு, பர்சனலைஸ்டு டிஷர்ட்ஸு, பர்சனலைஸ்டு வால் கிளாக்ஸு, ஃபோட்டோ ஃப்ரேம்ஸு, இப்படி நிறைய ஐட்டம், பர்சனலைஸ்டு ஃபோட்டோ ஃப்ரேம்ஸ், மொபைல் கவர்ஸ், இது எல்லாத்துக்கும் பேஸ் பண்ணி நம்ம க்ரியேட் பண்ண இந்த வெப்சைட் ஃபுட்டர், இது டீட்டெயில்ஸ் எல்லாம் கொடுத்தாச்சு. ஸோ இது கஸ்டமர்ஸ், இதோட மட்டும் இல்லை, கஸ்டமர் டைரெக்டாக இதை கிளிக் பண்ணி இந்த பேக்ரவுண்டில் இருக்கிற இமேஜ், அந்த ஃபோட்டோவில் அந்த மொபைல் கவரில் என்ன இமேஜ் வேணும், எந்த சைஸில் வேணும் அப்படின்ட்டு அவங்களாவே டிஃபால்ட்டாக எடிட் பண்ணுற அளவுக்கு நம்ம ஒரு அட்வான்ஸான வெப்சைட்டை தான் நம்ம க்ரியேட் பண்ணுறோம். ஸோ நீங்கள் ஃபுல்லாக பாருங்கள், நீங்களும் இதே மாதிரி சேம் வெப்சைட் க்ரியேட் பண்ணலாம். சரிங்களா? ரைட், ஓகே, டன். இப்போது இது ஒரு டைப் வெப்சைட், நம்ம நிறைய டைப் காமிச்சிருப்போம். ஸோ இதோ பாருங்கள், இது ஒரு சைட், இதே போலயும் நம்ம க்ரியேட் பண்ணலாம். இந்த மாதிரி பார்க்கும்பொழுது ரொம்ப இதாக இருக்கும். ஸோ ரொம்ப சிம்பிளாக நம்ம க்ரியேட் பண்ணலாம். ஃபஸ்ட் நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும் எது எங்கே கிடைக்கும், எந்த ப்ளகின் அப்படின்ட்டு. இதுவும் ஒரு வெப்சைட் தான். ஸோ இப்படியான வெப்சைட்டை நமக்கு தேவை மாதிரி நம்ம க்ரியேட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி பலதரப்பட்ட வெப்சைட்ஸ் நம்ம பண்ணிக்கலாம். சரிங்களா? இதெல்லாம் பண்ணுறது எப்படி அப்படின்ட்டு நம்ம ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நம்மளோட வெப்சைட் வெப்சைட் கிரியேஷன் கோர்ஸில் நம்ம சொல்லி தருவோம். சரிங்களா? ஓகே, டன். இப்போது இந்த கோர்ஸ்க்குள்ளார என்னெல்லாம் இருக்குது அப்படின்ட்டு பார்த்துட்டு வந்துடலாம். ஸோ அதுக்கு முன்னாடி இந்த கோர்ஸ் நீங்கள் கற்றுக்கிறதுனால வர பெனிஃபிட்ஸ் ஒன்றும் இல்லை. நீங்கள் உங்களோட ஃபேஸ்புக் யூஸ் பண்ணுவீங்களா, வெப் டெவலப்பர்ஸ் அப்படின்ற மாதிரி சர்ச் பண்ணுங்கள். இந்தியா மார்ட்டில் சர்ச் பண்ணுங்கள். ஒரு வெப்சைட்டுக்கு எவ்வளோ சார்ஜ் பண்ணுறாங்கன்னு மட்டும் பாருங்கள். நான் உங்களை இப்படி சொல்லலை, நீங்கள் எடுத்ததும் இந்த கோர்ஸை முடிச்சதும் நீங்கள் அதை க்ரியேட் பண்ணி அப்படி டெவலப் பண்ணலாம் அப்படின்ற மீனிங்கில் சொல்லலை. அப்படி பண்ணலாம், பட் ஸ்டில் அதுக்கு உங்களுக்கு மார்க்கெட்டிங் நாலேஜ் வேணும். நீங்கள் இதை கற்றுப்பீங்க, ப்ளஸ் உங்களுக்கு நான் மார்க்கெட்டிங் நாலேஜ் இருந்ததுன்னா நீங்கள் இதை முடித்ததுமே கூட நீங்கள் தனியாகவோ இல்லை ஒரு டீமாவோ சேர்ந்து நீங்கள் இது பண்ணலாம். ஸோ ஒன்றுமே இல்லாமல் ஒரு 1 hour 2 hour மிஞ்சி பண்ணால் ஒரு 1 day பண்ணுற ஒர்க்குக்கு 4,000 5,000 சார்ஜ் பண்ணுறாங்க. நீங்கள் இப்படி சர்ச் பண்ணி தேடி உங்களுக்கு கிடைக்கிறத சிங்கிள் பேஜ் வெப்சைட்ஸுக்கு 3,000 to 4,000 சார்ஜ் பண்ணுவாங்க. சிங்கிள் பேஜ் வெப்சைட்னா 1/2 hour 1 hour நீங்கள் க்ரியேட் பண்ணலாம். ஸோ கண்டினியூவாக அதை பண்ணிகிட்டு இருக்கிறவங்க இதேமாதிரி நிறைய பேஜ் ரெடிமேடாக டெம்ப்ளேட் வச்சுருப்பாங்க. அவங்க ரொம்ப சிம்பிளாக அதை க்ரியேட் பண்ணிவிட்டு 3,000 4,000 சார்ஜ் பண்ணிப்பாங்க. சரிங்களா? ஒரு பெரிய வெப்சைட்லாம், நீங்கள் ஒரு டைனமிக் வெப்சைட்லாம் போனீங்கன்னா உங்களுக்கு 25, அவங்க சொல்கிறது வந்து 12 13 அப்படின்ற மாதிரி அங்கே இருக்கும். நீங்கள் உள்ளே போனீங்கன்னா உங்களுக்கு 20,000 25,000 வரைக்கும் கொண்டு போவாங்க. நான் சொன்ன பாருங்களேன், இதை கஸ்டமரே செல்ஃப் கஸ்டமைசேஷன், இந்த ஃபோட்டோவை கஸ்டமரே அலைன்மெண்ட் பண்ணணும், ஃபோட்டோ வைக்கணும். இந்த மொபைல் கவர், இந்த வால் கிளாக்கில் கஸ்டமரே ஃபோட்டோ அவங்க அலைன்மெண்ட் பண்ணிக்கணும், அவங்களே கஸ்டமரே செட் பண்ணணும், கஸ்டமரே டிசைன் பண்ணணும். இந்த மாதிரியான சைட்டு 60 to 2.5 lakh வரைக்கும் வரும். சரிங்களா? நார்மலாக இந்த மாதிரி சைட்டு. இது எல்லாமே வந்து மற்றவங்க வந்து கோடிங் யூஸ் பண்ணி பண்ணுவாங்க. நான் உங்களுக்கு சிம்பிள் மெத்தடில், அதாவது வந்து கோடிங் நாலேஜ் தேவையில்ல, கோடிங் நாலேஜ் இல்லாமல் ரொம்ப சிம்பிளாக வேர்ட்ப்ரெஸ் யூஸ் பண்ணி எப்படி பண்ணுறது அப்படின்றத சொல்லித்தருவோம். இது வந்து இந்த மாதிரி கோர்ஸ் வந்து தமிழில் வந்து எனக்கு அவ்வளோவா கிடைச்சதில்லை. நான் ஒரு 2.5 year 3 years பேக் நான் என்ன பண்ணேன், என்னோடய பர்சனல் யூசேஜுக்காக ஒரு வெப்சைட் தேவைப்பட்டது. அந்த வெப்சைட்டுக்காக நான் நிறைய கொட்டேஷன் போட்டேன். ஸோ நிறைய ஈரான் வரைக்கும் கான்டாக்ட் பண்ணாங்க. அதாவது வந்து வெப் டெவலப்பர்ஸ் இங்கே, பட் டெக்னீஷியன் ஈரானில் இருந்த கூட ஜூம் மீட்டிங் பண்ணி நான் என்னோடய ரெக்குயர்மெண்ட் எல்லாம் சொல்லி அவங்க எல்லாம் சொல்லிவிட்டு இந்த இதே போல் வெப்சைட், அதாவது வந்து இமேஜ் வந்து பேக்ரவுண்டில் கஸ்டமர் செல்ஃப் கஸ்டமைஸ் பண்ணக்கூடிய ஒரு வெப்சைட்டு. அவங்க சொன்னது 2.5 lakh வரைக்கும் சொன்னாங்க. சரிங்களா? லாஸ்ட்டாக ஒரே ஒரு வெப் டெவலப்பிங் கம்பெனி மட்டும் சொன்னது வந்து 60,000. அதுவும் எப்படின்னா, இப்போ நம்ம ஒரு 30 to 40 மொபைல் கவர்ஸ் இருக்குன்னா அந்த 30 to 40 மாடல்ஸ்க்கு அவங்க அப்லோட் பண்ணி கொடுத்துருவாங்க. ஸோ அதுக்கு பிறகு ரெகுலர் மெயின்டெனன்ஸ், என்கிட்ட ஒரு புது மொபைல் மாடல் வரும். ஸோ அந்த மாடலுக்கு நான் திருப்பி வந்து அந்த கவருக்கு வந்து நான் டெம்ப்ளேட் ரெடி பண்ணணும், அது கஸ்டமருக்கு. அப்போது வந்து அதுக்கு அடிஷ்னலாக அந்தந்த மாடலுக்கு அடிஷ்னலாக சார்ஜ் பண்ணுவோம். அது 60,000ன்றது வந்து நம்ம பே பண்ணிவிட்டு அவங்கள சார்ந்தே இருக்கணும்.
அந்த மாதிரியாக இருந்தது. ஸோ நான் அப்போ தான் வந்து இந்த வெப்சைட் ரிலேட்டடாக நிறையா தேட ஆரம்பிச்சிட்டு ஸோ அதனுடைய ரிசல்ட்டாக நிறையா நான் தெரிஞ்சுக்கிட்டேன். ஸோ அந்த வெப்சைட் கிரியேஷனில் தெரிஞ்சுக்கிட்டு தமிழில் வந்து ஒரு கோர்ஸ் அவ்வளோ ஈஸியாக கிடைக்கல. வெப்சைட் கிரியேஷன் வேர்ட்ப்ரெஸ் யூஸ் பண்ணி ஒரு கோர்ஸ் கிடைக்கல. கிடைச்சாலுமே வந்து அது ரொம்ப காஸ்ட்லியான கோர்சஸ் தான் கிடைச்சிது. சொல்லப்போனால் தமிழில் கிடைக்கல. இங்கிலீஷில் நிறையா இருக்குது, ஹிந்தியில் நிறையா இருக்குது, பட் தமிழில் கோர்ஸே இல்லை எனக்கு தெரிஞ்சு. ஸோ இது என்னோடய எய்மை வந்து ரொம்ப என்னால் முடிஞ்ச அளவுக்கு சீப்பர் காஸ்ட்டில் எவ்வளோ அதிக பேரை கொண்டு போய் சேர்க்க முடியுமோ அதை சேர்க்கறதுக்காக தான் இந்த வெப்சைட் நான் க்ரியேட் பண்ணது. என்னென்னா இது நம்ம எல்லாமே தெரிஞ்சுக்க வேண்டியது. ஸோ நம்ம பிஸ்னஸை நெக்ஸ்ட் லெவலுக்கு கொண்டு போக வேண்டிய நம்மளும். ஸோ இது ஒரு அடிஷ்னல் நாலேஜாகவும் இருக்கலாம், இது உங்களோட ஃப்யூச்சர் ஸ்கில்லாகவே கூட இருக்கலாம், இல்லை அடிஷ்னல் நாலேஜாக வச்சுக்கலாம். இல்லை நீங்கள் ஒரு வெப்சைட் டெவலப்பரோ இல்லை நீங்கள் ஒரு கம்பெனி வச்சுருக்கீங்க, இல்லை உங்களுக்கு ஸ்மால் ஸ்கேல் கம்பெனி வச்சுருக்கீங்க, உங்களுக்கு ஒரு வெப்சைட் வேணுன்னா நீங்களாகவே கிரியேட் பண்ணிக்கலாம். இப்போ 4000 5000 கொடுத்து பே பண்ணுறதுக்கு நீங்கள் டேரெக்டாக அதை லேர்ன் பண்ணிட்டு பண்ணிங்கன்னா நீங்கள் ஃப்யூச்சரில் எந்த வெப் டெவலப்பரையும் சார்ந்து இல்லாமல் உங்களோட வெப்சைட்டான சின்ன சின்ன அப்டேட்ஸை நீங்களே கொடுத்துக்கலாம். உங்களோட புது புது ப்ராடக்ட்ஸுக்கு வேறு யாரும் வந்து தேர்ட் பார்ட்டியை வச்சு நீங்கள் அப்லோட் பண்ண தேவையில்லை, நீங்கள் பண்ணிக்கலாம். பாருங்கள் இந்த சைட் இப்போ சாம்சங் மொபைல் மாடல் கொடுத்துருக்கேன். அப்போ ஓப்பன் இன் நியூ டேப் கொடுக்குறேன். இதை கிளிக் பண்ணால் இப்படியே ஓப்பன் ஆகும். நான் ஓப்பன் இன் நியூ டேப் கொடுக்குறேன். பாருங்கள், இப்போ இதை கொடுத்ததும் இங்கே இருக்கிற அதெல்லாம் ஓப்பன் ஆகுது. சரிங்களா? இப்படி ஒவ்வொன்றும் ஒரு மாடலுக்குள்ளே இருக்கிற மாடல்ஸ் ஓப்பன் ஆகும். ஸோ ஓப்பன் ஆகிட்டு அதுக்குள்ளார இருக்கிற பாருங்கள், ஓப்பன் இன் நியூ டேப் கொடுக்குறேன். இப்படி அந்த மாடலுக்குள்ளார போயிட்டு இப்போது நல்ல அட்வான்ஸ்டான சைட்ஸ்லாம் நம்ம ரொம்ப ஈஸியாக க்ரியேட் பண்ணலாம். நான் இப்போ காமிக்கிறதே வந்து ரொம்ப பேசிக் லெவல் சைட் தான். ஸோ இதெல்லாம் நம்மளோட சைட் தான். சரிங்களா? ரொம்ப பேசிக் லெவல் சைட். இந்த மாதிரியான சைட்ஸை வந்து நம்ம இன்னும் ரொம்ப அட்வான்ஸ்டாக பண்ணலாம். ஸோ இன்னும் உங்களுக்கு நிறையா அந்த கோர்ஸ் முடியும் பொழுது நீங்கள் நிறையா கற்றுப்பீங்க. சரிங்களா? ஒரு பெரிய ஸ்கில் எடுத்துகிட்டு போகலாம் நீங்களும். ப்ளஸ் நீங்கள் யூஸ் பண்ணிக்கிட்டாலும் ஒரு பெரிய ஸ்கில், யூஸ் பண்ணலனாலும் ஒரு நாலேஜை நீங்கள் வளர்த்ததாக இருக்கலாம். ஸோ அடுத்ததாக வந்து நம்ம கோர்ஸ்குள்ளார போகலாம். கோர்ஸ்குள்ளார நம்ம என்னெல்லாம் அந்த கோர்ஸில் பார்க்க போகிறோம் அப்படின்றத பார்க்கலாம் வாங்க. ஓகே, இப்போது நம்ம வேர்ட்ப்ரெஸ் யூஸ் பண்ணி வெப்சைட் க்ரியேட் பண்ண போகிறோம். இதில் வந்து என்ன பண்ணுவோம், ரொம்ப பேசிக்கான ஐட்டம் இது ஃபுல்லும் தான் நம்ம பார்க்க போகிறோம். இந்த ஸ்லைட்ஸ் ஃபுல்லாக எடுத்து முடிக்கும் போது நம்ம கோர்ஸ் கம்ப்ளீட் ஆகிருக்கும். இந்த 60 ஸ்லைட்ஸ் எடுத்து முடிக்கும் போது நம்ம கோர்ஸ் கம்ப்ளீட் ஆகிருக்கும். பட் அது அவ்வளோ சின்னதில்லை, அவ்வளோ ஈஸி இல்லை. நிறையா ரிசர்ச், நிறையா இது பண்ணது. ஒவ்வொரு வீடியோ எடிட்டுக்கும் ரொம்ப டைம் எடுத்தது. ரைட்? ஓகே, டன். இப்போ வந்து இதை பார்க்கும்போது டைப் ஆஃப் வெப்சைட்ஸை பற்றி பார்ப்போம். ஸோ ஸ்டாட்டிக் டைனாமிக் பற்றி பார்ப்போம், வேர்ட்ப்ரெஸ் பற்றி பார்ப்போம். ஏன்னா நம்ம பண்ணுறது எல்லாமே வேர்ட்ப்ரெஸ் வச்சு தான். ஸோ வெப்சைட்டுக்குள்ளே என்னென்னலாம் இருக்கும் அப்படின்றத பார்ப்போம். எக்ஸ்டென்ஷன் .com.org அப்படின்றத பற்றி பார்ப்போம். ஸோ அந்தந்த டாப்பிக்கில் அதை விரிவாக பார்க்கலாம். டொமைன் ஹோஸ்டிங் பற்றி பார்ப்போம், ஹோஸ்டிங் டைப்ஸ் பற்றி பார்ப்போம். ஸோ இதெல்லாம் ஹோஸ்டிங் டைப்ஸ். அடுத்தது வெப்சைட்ஸ் க்ரியேட் பண்ணுறதுக்கு என்னெல்லாம் தேவைன்னு பார்ப்போம். வெப்சைட்டோட டேஷ்போர்டில் என்ன இருக்கும், வெப்சைட்டோட ஸ்ட்ரக்சர் எப்படி இருக்கும் அப்படின்றத பற்றி பார்ப்போம். பேஜ் மெனுவை பற்றி பார்ப்போம். பேஜ் மெனு, பேஜ் பில்டர். நம்ம பேஜை வந்து வெப்சைட்டோட பேஜை க்ரியேட் பண்ணுறதுக்கு நமக்கு ஒரு ப்ளகின் தேவை, பேஜ் பில்டர் தேவை. அந்த பேஜ் பில்டர்ஸை பற்றி பார்ப்போம். ஸோ அதுதான் எலிமெண்டர்ன்ற ஒரு டூல்ஸை தான் யூஸ் பண்ணி நம்ம பேஜ் பில்ட் பண்ண போகிறோம். அதை பற்றி பார்ப்போம். ஸோ சப்டொமைன், நம்ம மெயின் டொமைன், சப்டொமைனை பற்றி பார்ப்போம். மெயின் டொமைன் நம்மளோட சைட், சப்டொமைன் அதோட இப்போ giftgood.com மெயின் டொமைன்னா ஹெல்ப். ஸோ வேறு ஏதாவது அது மெயின் டொமைன். அந்த டொமைனுக்கு வந்து நம்ம எத்தனை சப்டொமைன் யூஸ் பண்ணிக்கலான்னு இருக்குது. இப்போது giftgood.com, இப்போ நான் வந்து education edu.giftgood.com அப்படின்னு ஒரு சைட் வந்து சப்டொமைனாக யூஸ் பண்ணிக்கலாம். அப்படியான சப்டொமைனை பற்றி பார்ப்போம். நம்ம அந்தந்த அடுத்தது வந்து தீம்ஸ். இதில் நிறையா தீம்ஸ் இருக்குது. நம்ம மொபைலில் வால்பேப்பர் தீம்ஸ் எப்படி இருக்கும் அதே மாதிரி இங்கே தீம்ஸ் இருக்குது. அந்த தீம்ஸை யூஸ் பண்ணி தான் நம்ம பண்ண போகிறோம். திரும்ப வந்து சைட்ஸ், டைப் ஆஃப் சைட்ஸ். பிளாகிங் தெரியும் இல்லையா, ஆர்டிக்கல் நிறைய பேர் எழுதுவாங்க. அந்த மாதிரி ஆர்டிக்கல் சைட், பிளாகிங் சைட் பற்றி பார்ப்போம். அந்த பிளாகிங் சைட் எப்படி பண்ணுறது அப்படின்றத பார்ப்போம். அதுக்கான கீவேர்ட் ரிசர்ச், பிளாகரிசம் செக்கிங், அந்த மாதிரியான கண்டென்ட் ரீரைட் டூல்ஸ், கண்டென்ட் ரிசர்ச் டூல்ஸ் பற்றிலாம் பார்ப்போம். சரிங்களா? அடுத்தது வந்து கீவேர்ட்ஸ், பிளாகிங்கோட கீவேர்ட்ஸ் எப்படிலாம் எடுக்கிறதுன்னு பார்ப்போம். அடுத்தது சர்ச்சிங் டூல்ஸ் பற்றி பார்ப்போம், கீவேர்ட் ஃபைண்டர் பற்றி, பிளாகோட கண்டென்ட் எப்படி க்ரியேட் பண்ணுறது இதெல்லாம் பற்றி பார்க்கலாம். இது இல்லாமல் நம்ம வந்து இமேஜ் ஆப்டிமைசேஷன் பற்றி பார்ப்போம், கேன்வான்ற டூல் பற்றி பார்ப்போம், பேக்ரவுண்ட் எடிட் டூல்ஸ் பற்றி பார்ப்போம். நிறைய டூல்ஸ் பார்ப்போம். நம்ம பிளாகிங் பார்த்து முடிச்சுட்டு இகாமர்ஸ் சைட், நம்ம ஆன்லைன் ஸ்டோர் வச்சுருப்போம் இல்லைங்களா, நம்மள்ட்ட இருக்கிற பொருளை வந்து ஆன்லைனில் செல் பண்ணுற இகாமர்ஸ் சைட்டை பற்றி பார்ப்போம். ஸோ அதுக்கு என்னெல்லாம் தேவை அப்படின்றத பற்றி பார்ப்போம். ஸோ இகாமர்ஸ் சைட் ரொம்ப பெரிய சைட். நம்ம ஷிப்பிங்லேருந்து ஜிஎஸ்டிலேருந்து நிறையா கற்றுப்போம் அந்த சைட்டில்.
லாஸ்ட்டாக இதெல்லாம் முடிச்சப்பத்துக்கு வெப்சைட்டோட ஸ்பீட் எப்படி இன்க்ரீஸ் பண்ணுறது, வெப்சைட்டோட செக்யூரிட்டி எப்படி மெயின்டைன் பண்ணுறது, வெப்சைட்டை எப்படி பேக்கப் எடுக்கிறதுன்றதை பார்ப்போம். திரும்ப வெப்சைட்டோட ஸ்பீடு இன்க்ரீஸ் தான் அகைன். அடுத்தது எடுத்த பேக்கப் எப்படி ரீஇன்ஸ்டால் பண்ணுறதை பற்றி பார்ப்போம். அடுத்தது பிஸ்னஸ் இமெயில் பற்றி பார்ப்போம். அடுத்தது வந்து கால் பட்டன், வாட்ஸ்அப் பட்டன் பற்றி பார்ப்போம். இதெல்லாம் நான் ரொம்ப சிம்பிளாக சொல்லிட்டேன். இதெல்லாம் ரொம்ப பெரிய டாபிக்ஸ். இதுக்குள்ளார இருக்கிற ஐட்டம்லாம் நம்ம இன்னும் கவர் பண்ணல. இப்போ நம்ம பார்க்க போகிறது இவ்வளோ தான். இதை பார்த்து முடிச்சோன்னா நம்மளோட வெப்சைட் கிரியேஷன் கோர்ஸ் முடிஞ்சிடுச்சு. ஸோ இந்த கோர்ஸை முடிக்கும் பொழுது நீங்கள் ஒரு ரொம்ப பெரிய தெளிவாக இருப்பீங்க. ஸோ அகைன் அண்ட் அகைன் ஒரு சில கண்டென்ட், ஒரு சில செட்டிங்ஸ் அகைன் அண்ட் அகைன் வரும். ஏன்னா அது ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக இருக்கும் ஒன்று. இன்னொன்று வந்து நமக்கு அது வந்து ஃபெமிலியர் ஆகணும் அந்த வேர்ட்ஸ்லாம். ஸோ அதனால தான் அகைன் அண்ட் அகைன் அதை சொல்கிறேன். இந்த கான்ஃபிடென்ட் வரும். வாங்க கோர்ஸ்குள்ளார போகலாம்.